நீங்க இடறுகிறவர்களாக இருக்கக்கூடாது, நீங்களும் இடறுதலாக இருக்கக்கூடாது. ஆமென். நீங்களும் இடறிவிடக்கூடாது. இன்னொருவர் இடறுவதற்கு நீங்களும் காரணமாய் இருக்கக்கூடாது. நான் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா? ஆண்டவர் இடறுகிறதை விரும்புகிறவர் அல்ல. நானும் இடறுகிறதை அவர் விரும்பவில்லை. என் நிமித்தம் இன்னொருவரும் இடறுகிறதை விரும்பவில்லை. பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் ஒன்று என்னுடைய இடறுதலுக்கு என்னை பயன்படுத்துதல், இல்லையானால் ஒருவருடைய இடறுதலுக்கு இன்னொருவரை பயன்படுத்துதல். பிசாசு எடுக்கிற தந்திரமே தான். பாருங்க, தோத்திரம், ஆதாமினுடைய இடறுதலுக்கு யாரை பயன்படுத்துகிறார்? ஏவாளை பயன்படுத்துகிறார். ஆமென். நேசிக்கிற மனைவி, ஆதரிக்கிற மனைவி, துணையாய் இருக்கிற மனைவி தன் சொந்த மனைவியையே புருஷனுடைய இடறுதலுக்கு பயன்படுத்துவானே, ஆனால் நம்ம குடும்பத்தை விட்டு வைப்பானான்றே. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலேயே இந்த வரத்து வந்திருப்பாம்னா சென்னையில் கேட்காதா வேணுங்களத? அல்லேலூயா. அவன் ஜீவ விருட்சத்தின் கனிகள் இருந்த ஏதேன் தோட்டத்திலேயே அவனுடைய இந்த வேலைப்பாடுகள் இருந்திருக்குமானால் நம்ம குடும்பத்தில், நம்ம சபைகளுக்குள்ள, நம்ம தேசத்தில் யாரை கொண்டு யாரை வேண்டுமானாலும் இடற பண்ணுவதற்கு அவன் எத்தனிப்பான். அதனால தான் சொல்றேன், அல்லேலியா சொல்லிட்டு வருது, ஸ்தோத்திரம் சொல்லு, பிரைஸ் தி லார்ட் பிரதர். உங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுதுனாலே புரிஞ்சுக்கிடணும். ஒரு வேளை சில நேரத்தில் இதுவரை கூட வர வாய்ப்பு இருக்கு. நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் சொல்றேன், நானும் இடறிவிடக்கூடாது, என் நிமித்தம் இன்னொருவரும் இடறிவிடக்கூடாது. நானும் இடறிவிடக்கூடாது, என் குடும்பத்தினிடம் இன்னொருவரும் இடறிவிடக்கூடாது. இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே யார் மூலமா நானும் இடறிவிடக்கூடாது, என் மூலமாய் யாரும் இடறிவிடக்கூடாது. உங்க வலது கரத்தை உயர்த்தி இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே கிருபையாயிரும், கிருபையாயிரும். இன்னொருவருடைய இடறுதலுக்கு நான் காரணமாகி விடக்கூடாது, இன்னொருடைய இடறுதலுக்கு நான் காரணமாகி விடக்கூடாது, அல்லது நான் இடறுவதற்கு இன்னொருவர் காரணமாகி விடக்கூடாது. இடறுதல் வரக்கூடாது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்க ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண. ஆண்டவரே எங்கள் போதகருக்காக ஜெபிக்கிறோம், கடைசி வரை கர்த்தர் நிலை நிறுத்துவீராக. எங்கள் போதகர் குடும்பத்தை தரிசனத்தில் நிலை நிறுத்தும், எங்கள் விசுவாச பிள்ளைகளை தரிசனத்தில் நிலை நிறுத்தும். ஆமீன். கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சாத்தான் என்ன செய்தார்? வகை தேடி சுற்றி திரிகிறார். ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகள் இடறிவிடக்கூடாது. தேவ கிருபையில் காத்துக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் ஒருவரை கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆமாம், அவ்வளோதான். தேங்க்யூ. ஒரு ஆமீன் சொல்லுங்க, சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த இடறுதலை குறித்த அணுகுமுறை, வேதாகமத்தின் அணுகுமுறை அப்படியே ஒரு மேலோட்டமாக கடன்னு சொல்லிட்டேன். இனி நம்ம 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படித்தோம்ல, என்னது? நம்ம எங்கே நிற்கிறோம்? செப்பனியாக்கு தான் வந்துடணும். எங்கே போனாலும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடுறோம் இல்ல? இதே மாதிரி எந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் போனாலும் ரிட்டர்ன் எங்கே வந்துடணும்? செப்பனியாக்கு வந்துடணும். அப்போ நாமே உயித்து ஆராய போகிறோம். ஆராய போகிறோம். கர்த்தர் கிருபை தாரும், கிருபை தாரும். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை. இப்போ இடறுதலுக்கு ஏதுவானது நம்ம என்ன தேடுறோம்? நமக்குள்ள என் இடறுதலுக்கு ஏதுவானது என்னிடத்தில் இருக்கிறதா? 2, என் குடும்பத்தின் இடறுதலுக்கு ஏதுவான ஏதேனும் என் குடும்பத்திற்குள் இருக்கிறதா? என் சபைக்கு இடறுதலுக்கு ஏதுவானது என் சபைக்குள்ள இருக்கிறதா? சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் பெங்களூர் பக்கத்தில் ஒரு சபைக்கு போயிருந்தேன். நான் எத்தனையோ எனக்கு நினைவில்லை, ஏறத்தாழ 2004 வருஷம் அந்த காலகட்டங்களிலிருந்து நான் வெளி ஊழியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டேன். வெளியே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது என்னுடைய வாரத்தில் எப்படியும் ஒரு 3-4 மேடைகளை ஆகிலும் ஒரு வாரத்தில் சந்திப்பேன். ஒரு வாரத்தில் 3 அல்லது 4 மேடைகளை ஆகிலும், ஒரு 4 வித மேடைகள் ஆகிலும் நான் கால் மிதிச்சிருவேன். எப்படியோ ஆயிரக்கணக்கான பிரசங்கம் பண்ணியிருப்போங்க. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த சபையோடு தேவன் பேசினது போல நான் வேற எங்கேயும் பேசின மாதிரி எனக்கு நினைவில்லை.
எப்படின்னா அந்த சபையை பார்த்து சொன்னார், இதே மாதிரி இந்த சபை தொடருமானால் இந்த சபை இந்த இடத்துல நிற்காதுன்ட்டார். அப்புறம் அவங்க கூப்பிடவே இல்லை. அவன் கூப்பிடுறது எனக்கு மேட்டரே கிடையாது. இப்போ என்ன நிற்காதுன்ட்டார், அவ்வளோதான், நிற்காதுன்ட்டார். இந்த ஊழியம் இந்த இடத்துல நிற்காதுன்ட்டார். யோசிச்சே பார்க்க முடியல. அவங்க ரொம்ப செலவு பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, ட்ரெயினில் எல்லாம் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்னை தங்க வச்சுருக்காங்க லாட்ஜில். 3 நாள் என்னை சோத்த போட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதே மாதிரி உன் சபை செல்லுமானால் இந்த கட்டடம் பூட்டப்படும், இந்த ஆலயம் இங்கே இருக்காதுன்ட்டார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என்னால் அதை சிந்தித்தே பார்க்க முடியல. அப்போ நான் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இப்படி பேசுறதுக்காக இவங்களை நம்மளை கூப்பிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் சொன்னதை சொன்னியா, உன் சோழியை பாருன்ட்டார். அவ்வளோதான். பேசின வார்த்தைகளை குறித்து நீ என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற? தோத்திரம், என் வார்த்தை சொன்னதை சொன்னியா, அவ்வளோதான். அப்போ தான் நான் யோசித்தேன், நான் என்னை உய்த்து ஆராய தவறினால் என் இடறுதலுக்கு நானே காரணமாகிடுவேன், என் குடும்பத்தின் இடறுதலுக்கு நானே காரணமாகிடுவேன். பைபிளை வாசிக்கிறோம்ல, ஒருத்தன் வஸ்திரம் தெரியாதவனாய் சங்கிலியினால் கட்ட முடியாத ஒருவனாய் கல்லறைகளில் கிடந்தான். அவனை குறித்து பைபிள் சொல்லுது, அவன் தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். அந்த வார்த்தையை படிச்சிருக்கீங்களா? அப்ப என்னை வைத்தே என்னை காயப்படுத்துறது தான் பிசாசனுடைய வேலை. அவன் பண்ற சேட்டையே அதான். என் கையை வச்சே என்ன குத்த பண்ணுவான், என் கையை வச்சு என் கண்ணை குத்த பண்ணுவான், என்னை வச்சு என் தரிசனத்தை கெடுப்பான். அப்போ என்ன நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே இன்னும் உய்த்து ஆராயும்படி எனக்கு கிருபை தரணும். நான் ஒரு நாளும் நான் யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறனோ இல்லையோ, நான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுறீங்க? அல்லேலூயா. நான் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ரெண்டாவது. நான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ரெண்டாவது. நானே நான் வேலை செய்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ரெண்டாவது. முதலாவது நான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நான் எனக்கு ஆசீர்வாதமாக இராத பட்சத்தில் நான் இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க, தன்னைத்தான் கெடுக்கிற ஒருவனால் மற்றவர்களை காப்பாற்ற முடியாது. தன்னைத்தான் கெடுக்கிற ஒருவனால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அப்ப இன்னைக்கு மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.